ஹலோ டாக்டர், எங்க? உங்களை பார்க்கத்தான். என்னையா, என்ன சமாச்சாரம்? உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்ன பத்தியா? வாட்ஸ் இட்? மிஸ்டர் பிரசாத், சட்டத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜா முதுகுத்தோல் உரிய அளவுக்கு நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட கூடாது, மிருகத்தனமா. சாரி டாக்டர், சட்டத்தை கையில் எடுத்தவருக்கு இந்த தண்டனை தேவைதான். நோ நோ, உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லியிருக்காங்க. ராஜா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. இந்த ஊர்ல மனுஷன் சொல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க. அதுல ராஜா ஒருத்தர். டாக்டர், உங்க சர்டிபிகேட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்போ அந்த பிரசிடென்ட் தாண்டவம் பிள்ளை சொன்னதெல்லாம் பொய்யா? நிச்சயமா. தனக்கு சமமான எதிரி ஏழையா இருந்தா கூட அவனை நசுக்க பாக்குறதா சில பெரிய மனுஷங்க வேலை. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு அந்த பிரசிடென்ட் அனுபவிக்கிற சொத்து அத்தனையும் ராஜாவுக்கு தான் சொந்தம்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எஸ், கைகட்டி நின்று கை கட்டினதெல்லாம் கொள்ளையடிச்சு நல்ல வாழ்ந்துட்டு அந்த ராஜாவை நடுத்தரவு கொண்டு வந்துட்டாங்க. பணம் போனா என்ன, குணத்தால வாழலாம் நினைச்சார் அவர். அவர் பேர்ல ஆகாத குற்றச்சாட்டெல்லாம் சாட்டி இந்த ஊருக்கே அயோக்கியராக்கிட்டாங்க. அவரவே அவர் நல்லா புரிஞ்ச என் தங்கச்சி ராதாவே அவரை வெறுக்கும்படி செய்துட்டாங்கன்னா, உங்க சிஸ்டருக்கு ராஜாவே ரொம்ப தெரியும் சொல்றது சாதாரண வார்த்தை. ஒரு காலத்துல ராதா இல்லாம ராஜா இல்ல, ராஜா இல்லாம ராதா இல்ல. அந்த ராதா இன்னைக்கு ராஜா வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா ராஜாவை அடிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக நிச்சயம் நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்றேன். முனியப்பா, இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷனுக்கெல்லாம் நான் மாலை போட்டுதான் வழக்கம். அவன் பூரா பி கிளாஸ் பெரிய மனுஷன், நீ ஏ கிளாஸ் பெரிய மனுஷன். உனக்கு இந்த பொன்னாட போட்டுறேன். என்ன ஒண்ணு 6 மாசமா இந்த பக்கமே காணா. தலை காட்ட முடியல முதலாளி. அந்த 3 கொள்ள விஷயமா போலீஸ் தேடுது. அது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? அட ஏன் கேக்குற முனியப்பா, சென்னா குண்ணி எல்லாம் சொரா மீனா மாறி நயனாவை கொத்து அதே நோவுதான். உடம்பு பாரு, ஒண்ணுக்கு பாதியா போச்சு. அது யாரவன்? முனியப்பா, வெறும் பயலா போனவன் இப்ப வீரனா வந்து நிக்கிறான். அந்த ராஜசேகர சேதுபதி மண்ணுல போறதா மறுபடியும் முளைக்குது. வேரோட தூக்கிடுவோம் முதலாளி. இப்படி ஆதரவு சொல்ல ஆள் இல்லாமத்தான் நான் ரொம்ப வீக்கா போயிட்டேன். என்ன முதலாளி, நம்ம ஆட்சியில தனியா ஒரு பொண்ணு தைரியமா நடமாடுது. இதைத்தான் நானும் நைனா கிட்ட சொன்னேன். அவருதான் நடமாட விட்டுருக்கார். கிட்டக்க போனா கொட்டுது. நைனா, தகப்ப விஷயத்துல எந்த அளவு தலையிடலாம்னு உரமுறை இருக்கு. ஒதுக்கு. சரி நைனா. முனியப்பா, பொண்ணு ஒரு மாதிரி. எவன் கைக்கோ போறதுக்கு முன்னால நம்ம கைக்கு வந்த ஆகணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க கைக்கு வந்த மாதிரிதான். செதஞ்சு போகாம முழுசா வரணும். புரியுதா? புரியுது முதலாளி. என்ன மீன் இது? கெளுத்தி மீன். என்ன விலை? என்ன விலையா இருந்தா என்ன, பிடிச்சிருந்தா வாங்கிக்க. பலே, உன் முகம் கோபத்துல பழமாரி சிவந்து போயிடுச்சு. அடுத்த கிளி கொத்துறதுக்கு முன்னால இந்த முனியப்பன் கொத்திடலான்னு பாக்குறேன். எதையுமே விட்டு வரகட்டு பொம்பளைகளை தொடர்ந்து நானும் விடுறதில்ல ராஸ்கல்.
தாமரை முத்து மறுபடியும் தட்டி பார்க்கலாமா? சேச்சே, தட்டினா பொட்டு போவேண்டா, பாவம். என்னடா கேட்கலட்டா? எழுப்பி அவனை 11 டேய் தூக்குடா அவனை. டேய் புடுடா அவனை. இந்த ஆளு தான் பெரிய ரவுடி என்னை கை பிடிச்சு இழுத்தான். இங்க இருக்கிற யாருமே எனக்கு துணைக்க வரல சார். ராஜா தான் இவனுக்கு சரியான பதில் கொடுத்தார். வணக்கம் சார். உன் பேர் என்ன? கருப்பையா. கருப்பையாவா இல்ல முனியப்பனா? மூணார் கொள்ள கேஸ்ல தப்பி ஒண்ணு கேடுலண்டி. சுட்டுடுவேன். கைய கால அட்டை நீடா. கவர்னர் இவனை ஸ்டேஷன் கொண்டு வாங்க. எஸ் சார். போடா போடா போடா. ராஜா, இந்த அருவி ரொம்ப அழகா இல்ல? இல்ல, ஏனா அருவி எங்க கண்ணுக்கு தெரியுது. பின்ன என்ன தெரியுது? என் கண்ணு கம்ப்ளீட்டா நீதான் தெரியல. ஏய், என்ன அப்படி ஒரு பார்வை? பனித்துளி தாமரையில ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த அருவியோட தண்ணி உன் உடம்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது காலம் பூரா இங்கே இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப பார்க்காதீங்க, கண்ணு பட்டு போகும். கண்ணு பட்டு எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கும். நேரம் நான் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான். டெஸ்டா? மோதிரத்தை பார்த்தா சிரிப்பு வருமா? சில நேரம் அழுகை வரும். கத்தரிக்க இப்ப எனக்கு உங்களை பார்த்தா கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்ன கண்ட ரவுடி பசங்களோட எல்லாம் சந்தையில சண்டை போட்டா உங்க உயிரோட விளையாடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். முத்து, அதை எடு. சரக்கு. என்ன சரக்கு? ஏன் சரக்கு? அது இங்கே எது? எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருப்ப, எடு. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா நான் சாப்பிட முடியாது. எவ்வளவு சொன்னாலும் அதை விட மாட்டீங்களா? அது என்ன விட மாட்டேங்குது, எடு. வாங்க ரசாக் பாய். எங்க இவ்வளவு தூரம்? என்னால ஏதாவது ஆகணுமா? அந்த ஆண்டவராலேயே முடியல, மனுஷனால என்ன முடிய போகுது? என்ன சொல்றீங்க ரசாக் பாய்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பெரியவங்க எல்லாம் அல்லாவோட கருணையினால நல்லா இருப்பேன்னு தான் வாழ்த்துறாங்க. ஆனா வியாதியை பத்தி அந்த ஆண்டவருக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல. ரசாக் பாய், என் மகள் நரீனாவுக்கு புத்துநோய். அடி ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் வாழ்நாள் பூராவும் நான் உழைச்சாலும் 1000-2000க்கு நான் எங்க போவேன்? ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிக்கிறாங்க போல் இருக்கு. அதனாலதான் என் குரல் ஆண்டவருக்கு கேட்கல. ரசாக் பாய், கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் படகுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது இந்த ஒரு படம் தான். அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? என் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன். ரசாக் பாய், குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. இந்த ஊர்ல யார்கிட்ட பணம் கேட்பீங்க? எவன் உங்களுக்கு கொடுப்பா? எவன் கொடுப்பா? அல்லாதான்.
எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமாற வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக இல்லங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மரமாற வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக இல்லங்களே வண்டி ஓடட்டுமே கரை சேரட்டுமே சுகமாக வாழட்டுமே இனம் பார்க்கும் புத்தி மாறட்டுமே குணம் பார்க்கும் எண்ணம் கூடட்டுமே யாரும் சம வாழ்வு காணட்டுமே அள்ளி வைப்போ தெய்வங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமாற வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக நில்லுங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே வளமாக வாழ்த்துங்களே நம்பிக்கை வைத்தோம் நன்மை செய்வார் ஆண்டவரே.
गणाधिप नमस्तेस्तु उमापुत्र गजानन शक्ति देही बलम देही विजयम देही विनायका भगवाने அந்த குழந்தையை நீதான்ப்பா காப்பாத்தணும். மாரி மாகாளி ஒப்பாத்தா கருமாரி மனசு வச்சு எங்க ராஜாவை காப்பாத்தம்மா. பிதாவுடையும் சுதனுடையும் ஸ்பிரிட் சாந்தியினுடையும் நாமத்தினாலே ஆமன். எங்களுக்காக முள்முடி அணிந்தவரே அவரை காப்பாத்து. ஆமன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ரசாக் பாய், எல்லாருமே சேர்ந்து ராஜாவை கொண்டாதீங்க. உங்களுக்காக எவ்வளவோ தியாகம் செய்த அவரை உயிர் தியாகமும் செய்ய வச்சிடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. எப்படியாவது ராஜாவை நிறுத்த சொல்லுங்க. அவரை நிறுத்த சொல்லுங்க. ஐயா வேண்டாம் ஐயா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சாவக்கூடாது ஐயா. நீங்க எல்லாருக்கும் தேவை ஐயா. நிறுத்துங்க ஐயா. ஐயா வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமார வாழ்த்துங்களே மனமார என் செல்வம் மாற மருந்தார நீருங்களே. ராஜா, இந்த போட்டியில் நீங்க ஜெயிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தாங்க பரிசு தொகை 3000. ரசாக் பாய், இந்தாங்க குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. ராஜா பாய்